ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைக்கு மட்டுமே தேடல், இதுதான் பலரது வாழ்க்கை அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதுலேருந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம மற்றவங்கக்கிட்ட என்றைக்குமே ஷேர் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா 3வது மனுஷங்கக்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்க பொழுதுபோக்காக தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க. அதுவே அவங்களோட தேவைக்காக மட்டும்தான் நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க. தேவை முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம சொன்னதையே நம்ம குடும்பத்தில் சொல்லி பிரச்சனையும் கிளப்பி விடுவாங்க. ஸோ என்றைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி நபர்கள்கிட்ட உஷாராகவே இருங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏம்மா பாத்தியா, உன் பையனையும் உன் மருமவளையும் நீ உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாகி உன்னை தூக்கிக்கிட்டு ஓடியாந்தோம். இவங்க 2 பேரும் ஜாலியாக ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி உட்காந்துருக்கத பாத்தியா? அதானடி, பெத்தவளை ஒத்தையில தனியா விட்டுட்டு தவிக்க விட்டு வந்தோமே, ஏதாவது கொஞ்சம் அக்கறை இருக்கு. அவ கூட பாரு எப்படி இருக்கான்னு. அவ சித்திக்காரி வீட்டில் இருக்கும்போது எப்படியோ இருந்தா, இப்போ எல்லாம் பூரிப்பு. வேற எதனால? உன் பையனோட சம்பாத்தியம் அவகிட்ட இருக்கிறதுனால பூரிப்பு. அதான் நல்ல குண்டு பண்ணி மாதிரி பெருத்து போய் இருக்கா. நீ தான் இருக்க, உன் புருஷனு தான் சம்பாரிச்சு போடுறாரு, உன் மாமியார் சம்பாதிக்குது, நீ ஏன் வட்டல மாதிரி கிடக்குற. அவ பாரு எப்படி இருக்கான்னு. மச்சான், மாப்பிள்ள என்ன மச்சான் இந்த பக்கம் என்ன செக்கப்புக்கு எதுவும் வந்தீங்களா? மாசமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், வந்து பார்த்துருக்கணும், பார்க்காம விட்டாச்சு. எப்படி இருக்கீங்க? அவங்களுக்கு என்ன பார்த்தாலே தெரியல, நல்லா தானே இருக்கிறாங்க. அமுதா, சி வாய மூடு. அமுதா குமுதான்னு கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் வெக்கம் இல்லவே இல்லைல்ல. ஊரை விட்டு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டு இப்போ என்ன அமுதா போடுற? அமுதா பெத்த தாயை ஒத்தையில தவிக்க விட்டுவிட்டு எப்படிதான் உனக்கெல்லாம் இப்படி இருக்கிற? சீ 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 சீ. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறவ? வாய மூடிட்டு கம்முன்னு இரு. நீங்கள் வாய மூடிட்டு கம்முன்னு இருங்க. இந்த வயசுலையும் நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு எல்லாம் பண்ணுறீங்க வைக்கிறீங்க தானே. ஆனால் இவன் கட்டின பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இவ கூட ஓடி போனவன் பெத்த தாயை பற்றி கொஞ்சமாவது அவனுக்கு கவலை இருக்குது. உடம்பு முடியாமல் மயங்கி விழுந்து எவ்வளோ பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ, அது வந்துருச்சோ, இது வந்துருச்சோன்னு பயந்தடிச்சு நீங்கள் நானும் வந்து எங்கள் அம்மாவை இன்னைக்கு கூட்டிகிட்டு வரலன்னா இப்படி எங்கள் அம்மா குத்துக்கல்லாட்ட நிற்குமா? சொல்லுங்க பாப்போம். இந்நேரத்துக்கு போயே சேர்ந்துருக்கோம். ஏய் என்னாச்சு? உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு? ஏதோ கேஸ் ட்ரபிள், அதுக்கு இவ்வளவு ஒரு சீனாடி என்னமோ உயிர் போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு அதானே ஆசை, எங்க அம்மா எப்படா மண்டைய போடுன்னு, அண்ணன் எப்படா சாய்வான், தின்ன எப்படா காயின்னு தானே காத்துக்கிட்டு கிடக்குறீங்க. நீங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது தெரியுமா? சி. அம்மா என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு உனக்கு? எதனாலும் ஃபோன் போட்டு சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஆமா, ஆதியில பெத்தவளையே வேணான்ட்டு போயிட்ட, பாதியில வந்தவ தான் முக்கியம்னு. இனி நான் போன் போட்டு கூப்பிட்டா மட்டும் என்ன நீ வரவா போற? எப்பா வீட்டுக்கு போறோம். இப்பதாங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறது ஒரு பக்கம், உடம்பு நல்லா இல்லாமல் போயிடுச்சேன்ற காரணம் இருந்தாலும் என்னை வீடு தாங்க தேடுது. ஐயோ வீட்டுக்கு போயிடணும், வீட்டுக்கு போயிடணும், வீட்டுக்கு போயிடணும்னு. அம்மா என்னம்மா உடம்பு முடியலன்னா சொல்லி இருக்கலாம்லம்மா. எவரடா உன்னை அடிப்பு வெங்காயம்லாம் நம்பி ஏமாற அளவுக்கு நான் முட்டாச்சிருக்கி கிடையாது. ஏற்கனவே உன்னைய நம்பி நல்லா சூடு போட்டுக்கிட்டேன், இனி மறுபடியும் வேற உன்னை நம்பணுமா? ஏங்க அவர் அப்படி பேசாதீங்க. தப்பு எல்லாமே என் மேலே தான். எனக்காக தான் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். எதுனாலும் நீங்கள் என்னையே திட்டுங்க, அவர் எதுவும் சொல்லாதீங்க. பாரு, நான் என் பையனை திட்டுவேன், அதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. இதுல யாரும் என்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது சொல்லிட்டேன். பாரு வந்தாச்சு, ஆஸ்பத்திரியில ஊசியா போட்டாச்சு, மாத்திரை மருந்து வாங்கியாச்சு, இனி என்ன இங்க வெட்டி வேலை? வா எல்லாம் கிளம்பி 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 வீட்டுக்கு போவோம், கிளம்பு. ஆனா ஒன்னு சொல்றேன்டா, இன்னைக்கு வயிற்றுல ஒரு வாரிசு உனக்கு வரப்போகுது. உனக்கு வர வாரிசு உன்னையும் உன் பொண்டாட்டியும் பார்க்காம இப்படி ஊரை விட்டு ஓடி போய் அதுக நல்லா இருந்து நீங்க கஷ்டப்படும் போது தான் என் வலியும் வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும். இன்னைக்கு எனக்குன்னா நாளைக்கு உங்களுக்குடா, என்னைக்கு மறந்துடாதீங்க. இங்க வாங்க, நான் ஏதோ மச்சான பார்த்ததுக்கு பேசுனேன், நீங்க 2 பேருக்கு இப்ப ஆடிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க முதல்ல நடைய கட்டு, வீட்டுக்கு நடைய கட்டு. பாரு, நீ நல்லா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத, இருக்கு உனக்கு. ஆரஞ்சு பல்ல கட்டி போடுவேன், போடி முதல்ல.
ம். மாசமா இருக்க பிள்ளைய எல்லாத்தையும் சாப விட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சாப விட்டு நீங்க 2 பேரும் நீ இந்த லட்சணத்திலேயே இருக்கீங்க. போய் தொலைங்க. அடுத்தவங்களுக்கு விடுற சாபம் அடுத்தவங்களுக்கு இல்ல, நமக்கு தான் பலிக்கும். போய் தொலை, போ நிக்காத, போடி. எவரு என் பையனை கட்டிக்கிட்டோன்னு நீ ரொம்ப சந்தோஷப்படாத. இன்னைக்கு என் புள்ள இல்லாம நான் படுற ஒவ்வொரு கஷ்டமும் நீ அனுபவிப்ப. அப்பதாண்டி புரியும். மச்சான் அது 2 பைத்தியம் மச்சான். இப்படித்தான் எப்பா பார்த்தாலும் நையின்னு என்னையவே போட்டு உலுக்கி எடுக்குதுங்க. நீங்களாம் ஏமாத்திரம். சரி விடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க சரிங்களா? நான் இந்த வாரத்தில் வாரேன். சரிங்க மச்சான். சரிம்மா, உடம்ப பார்த்துக்க. சரிங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு 7.5 குட்டிகள் ஆளுங்கப்பா. இவங்க 2 பேரும் ஆத்தாலும் மகளுமானே தெரிய மாட்டேங்குது எனக்கு. எப்பா ஐயா, அம்மாவுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சிங்களா? கூட்டிட்டு போலாமா? எல்லாமே முடிச்சாச்சுப்பா. ஃபார்ம்லாம் வாங்கியாச்சு, போகலாம். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான், நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கான். ஓகேங்க, நீங்கள் சொல்லி நான் சேர்க்காம இருப்பேனா? ஏன்னா நீங்கள் கொடுத்த பிச்சை தான் இன்னைக்கு நான் இந்த மாதிரி ஆஃபீஸர் யூனிஃபார்ம் போடுறதுக்கு காரணமே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு உதவி நான் செய்யாமல் இருப்பேனா? கண்டிப்பாக செய்கிறேன். இருங்க, பையனை கூப்பிட்றேன். டேய் தம்பி, டேய். பெரியப்பா. டேய், உன்னோட மார்க் ஷீட்டு, ரெஸ்யூமு அதெல்லாம் எடுத்துட்டு வா. சரிங்க. நானும் இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் இவன் கையவே விட்டோம். பட் ஆனாலும் ஒன்றும் கிடைக்கல. இவனும் மாதம் எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கான். அதுவும் இல்லாமல் பசங்கள்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி நிறைய தெரிஞ்ச ஆஃபீஸருக்கும் போயிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒன்றும் நடக்கலை. நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி காடு கரையை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டேன். கடைசியில் அப்புறம் யோசித்தேன், எத்தனை காலத்துக்கு தான் இந்த காடு கரையவே அவனும் பார்ப்பான்? அவன் படித்த படிப்புக்கு எத்தாப்புல ஒரு வேலையை பார்த்து கொடுத்தா தானே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் சரி உங்களை வர சொன்னேன். என்னங்க? என்ன மாமா, எதுக்கு இவனோட சர்டிஃபிகேட்லாம் கேட்டிங்களாமா? அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்போன்ட்டு தாம்மா. மாமா, அவனை தோட்டத்தை பார்த்துக்கிட்டோம். நீங்க தோட்டத்தை பார்த்துக்கணும்னு சொன்னேன். ஆனால் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வர பொண்ணு இவன் தோட்டத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா பொண்ணு கொடுத்துருவாங்களா? அவன் படித்த படிப்புக்கு ஏற்றாப்புல ஒரு வேலை இருந்தால் தானே அவனுக்குன்னு ஒரு நாளை பின்ன ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அதுவும் இல்லாமல் வர பொண்ணு என்னடா எப்படி இவனை நம்பி வர்றதுன்னு யோசிப்பாவல்ல. அதான் சார் நமக்கு தெரிஞ்சவர் தான், அவர் கம்பெனி வச்சுருக்காரு. சரி இவனை பற்றி நான் பேசினேன். அதான் சரி அவனை வேலைக்கு நான் ஏற்றுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஓ சரிங்க மாமா. உங்களை தான் நம்பி இருக்கேன், பார்த்து பண்ணி விடுங்க. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்லிடுங்க சார், அவங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம். நான் பெருசாக சம்பளம்லாம் எதிர்பார்க்கல, நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணி விடுங்க. சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். நான் வரட்டுங்களா? சரிங்க சார். இங்கே படா காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக வந்துட்டு ஒரு ரெஸ்யூம் அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு 2 கொஸ்டின் இருக்குமாமா, அதுக்கு மட்டும் நீ வந்துட்டு ரைட் பண்ணணும். மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை, புரியுதா? என்னது டெஸ்டா? அப்புறம் இதுதான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கல, ஏன்னா டெஸ்டான்னு இழுக்கிற? அதுவும் இல்லாமல் அவங்களும் மேலிடத்துக்கு இந்த மாதிரி கேண்டிடேட் வராங்க, அவங்களுக்கு இதை நாங்கள் எழுத சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு அது தெரியணும்ல. அதுக்காக தான் சும்மா ஒரு 2 கொஸ்டின் இருக்கும், அதை மட்டும் அவர் விலாவரியாக எழுத சொல்லுங்க. ஏன்னா அவரோட இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை மட்டும் என்னன்னு பார்த்துக்க. சரிங்க பெரியப்பா. மாடி இதில் மட்டும் செலக்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கவே, அதுக்கப்புறம் மேற்கொண்டு ப்ரொமோஷன் கிடைக்கும், வாழ்க்கையில் நல்லா இருப்பான். இந்த தம்பி வந்துட்டு அவங்க அப்பா படிக்க வச்சு அப்படியே கூட்டிக்கிட்டு வந்தா, அப்படி பையனுக்கு ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுங்க, ரொம்ப கஷ்டப்படுறோன்னு. அப்புறம் நான் தான் சொல்லி அவர் இந்த தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு பார் எப்படி கோட்டு சூட்டு போட்டு வந்து எப்படி நிற்கிறான்னு. அந்த மாதிரி இவனும் முன்னேறி வரணும், அதுக்காக தான் நான் பேசியிருக்கேன். பார்த்து நல்லபடியாக பண்ணு, சரியா? சரிங்க பெரியப்பா. சின்ன பிள்ளை உன்னையவே நம்பி நீ உனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல. நீ சம்பாதிச்சு போட்டு தான் இங்கே ஒன்றும் நடக்கணுன்றது இல்லை. ஆனால் உன் பெற்றவங்களுக்கு ஆசை இருக்கும்ல, நம்ம பையனும் சம்பாதிக்கணும் 4 பேர் மாதிரின்னு. அதனால தான் உனக்கு இப்போ ஒரு வேலையவே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். போ, அதுக்கேற்றாப்புல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசி, போ. மாமா, எங்களுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏம்மா, வாய் வார்த்தைக்காக நான் பார்க்குறேன்னு சொன்னால் மட்டும் போதுமா? செய்ய வேண்டியது செய்ய வேண்டாமா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் போங்க. ஐயையோ, ஆன்லைனில் ஆர்டர் போட்ட பார்சல் வேற வந்துருச்சா நாளைக்கு? ஆத்தாடி, இதுக்கு வேற 2000 வேணுமா? ஐயோ, இந்த மனுஷங்கிட்ட கேட்டால் என்ன பண்ணுறான்னு தெரியலையே.
மாதம் மாதம் உனக்கே 5000 பக்கம் பார்சலை போடுறேன். இனிமேல் பார்சல் போட்ட உன் கையை அப்படியே கடிச்சு எடுத்து போடுவேன்னு வேற சொல்லிவிட்டாரு. நான் வேற இவர்கிட்ட கையும் ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது. ஃபோனை பார்த்தாலே எதையாவது ஒன்று தட்டி ஆர்டர் போடணுன்னே தோணுது. இப்போ என்ன பண்ணுறது? அந்த மனுஷங்கிட்ட சொன்னால் வாழு வாழு வாழுன்னு கத்துவானே. எம்மாடி எப்பா பாரு ஃபோனு ஃபோனு ஃபோனு. அந்த ஃபோனை பாரு தூக்கி அடிச்சு ஒரு நாள் ஒட்டைக்க போறேன் பாரு. என்னப்பா ஃபோன் சும்மா பார்த்தா என்ன தப்பு? சும்மா பார்க்கறதுல தப்பு இல்லை, எப்போ பார்த்தாலும் பார்க்கறது தான் தப்பு. சமயக்கட்டில் போய் சோறு குழம்பு பார்க்கறதுனா ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க. வீட்டில் ஒரு வேலை பாருனா ஃபோன் எடுத்து வச்சுக்கிற. பாத்திரம் கழுவும் போது அந்த சிங்க்கு பக்கத்துலேயே ஃபோனை வச்சுக்கிற. எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனையே வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறேன்னு எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஃபோன்னா பேசினாமா அந்த சைடு, அதுக்கப்புறம் வச்சிடணும். சும்மா 24 மணி நேரமாக அதோடையே வச்சுக்கிட்டு தூங்கும்போது படுக்கையில் வச்சுக்கிட்டு. அன்னைக்கு ஒரு நாள் தானே சொன்னேன், மாவை கிண்டும் போது ஃபோனை அதில் போட்டு இதுக்கப்புறம் ஃபோனை நான் சர்வீஸ் பண்ணி தரமாட்டேன்னு சொன்னனா இல்லையா? மறுபடியும் அந்த ஃபோனில் என்ன ஆட்டம் உனக்கு? ஆமாம், நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க, உங்கள் அம்மா கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உக்காந்துக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? எம்பிட்டு நேரம் தான் வேலையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். அதனால ஃபோன் எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதானே எப்போ பாரும் போனு என்னமோ பண்ணி தொலை. உன்கிட்ட சொல்ற கடமைக்கு சொல்லிட்டேன். நாளை பின்ன எந்த வில்லங்கத்தையும் இழுத்துக்கிட்டு வராத. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? என்னடா இது என்னால் இல்லாத திருநாளா? இன்னைக்கு நம்ம காலெல்லாம் பிடிச்சி விட்றா. ஆஃபீஸ் போயிட்டு வந்து கால் வலின்னு சொன்னால் கூட அமுக்கி விட மாட்டா. இன்னைக்கு அவளா வலியக்க வந்து செய்கிறாளே, ஏதோ ஒன்று சரியில்லையே. காலை நல்லா தான் நீட்டுங்க, அப்போ தானே அமுக்க முடியும். அமுக்கிறது குமுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்கு நீ காலை பிடிச்சிக்கிட்டு இருக்க? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? கால் வலின்னு நீங்கள் தானங்க சொன்னீங்க. ஏண்டி போன வாரம் கால் வலின்னு சொன்னதுக்கு இந்த வாரம் தான் நீ என் காலை அமுக்குவியா? அப்போ வேலையாக இருந்தேன். நீ என்னைக்கு தான் வேலை இல்லாமல் இருந்த? என்றைக்குமே என்னனாலே உங்களுக்கு இலக்காரம் தான். நான் எது பண்ணாலுமே உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. சரி என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? ஏய், மொசை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். நீ என் காலை பிடிச்சிருக்க, அப்புறம் உனக்கு ஏதோ தேவைன்றதுனாலன்றது எனக்கு தெரியாது. தேவைன்னா காலை பிடிக்கிறதும் தேவையில்லைனாலும் கழுத்தை பிடிக்கிறதும் தானடி உன் வேலை. சொல்லு, என்ன விஷயம்? அது வந்துங்க. அதான் வந்துட்டியே, சொல்லு. இல்லைங்க, அன்னைக்கு ஒரு சேலை ஒன்று பார்த்தேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அப்படியே வெள்ளி ஜருகை வச்சு பார்க்கும்போதே அப்படியே பல மின்னுச்சுங்க. அந்த சேலையை வேற ஆர்டர் போட்டேனா, அதான் அந்த சேலை நாளைக்கு டெலிவரி ஆகுது. காசு வேற கட்டணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதானே பார்த்தேன். உனக்கு அன்னைக்கு தானே சொன்னேன், இந்த ஆர்டர் போடாத. ஃபோனில் ஒரு மாதிரி இருக்கும், ஆர்டர் போட்டு டெலிவரி வந்தால் வேற மாதிரி இருக்கும். சும்மா காசை போட்டு கறி பண்ணாதுன்னு அன்னைக்கு தானே சொன்னேன். எதுவும் தேவையா? தீபாவளி பொங்கலுக்கு எடுக்கிறோம்ல, அது போதும்னு சொன்னான்னு இல்லை. அப்பையும் போனால் 10,000 15,000 வேட்டு வச்சுட்டு வந்துடுறது. இப்படி மாதம் 5,000 வரைக்கும் நீ வேட்டு வைக்கிறேன்னு தான் இந்த ஃபோனில் இந்த ஆப்பை டெலீட் பண்ணுன்னு சொன்னேன். இப்போ மறுபடியும் இதே வேலையை பண்ணால் என்ன அர்த்தம்? எத்தனை ரூபா? ரொம்பலாம் அதிகம் இல்லைங்க. நானும் இந்த ஆப்பை டெலீட் பண்ணு தான் நினைக்கிறேன். டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ளே போகிறது தான். அப்புறம் அப்படியே ஆர்டர் போட்டுறது தான். வெறும் 2,000 தாங்க, 2,000 தான். அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா எப்படியோ கட்டிப்பிடுவேங்க. ஏண்டி உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது? எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் 2,000 இருந்துச்சுன்னா 2 மாதத்தை ஓட்டிடும்டி. ஆனால் நீயே 2,000 ரூபாய்க்கு சேலைக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க. ஒழுங்க மரியாதையாக அதை ரிட்டர்ன் போட்டுரு, இல்லைன்னா கடுப்பாயிருவேன்னு சொல்லிட்டேன். ஏங்க, நான் வேற என் ஃப்ரெண்டுங்கள்ட்டலாம் சொல்லிட்டேங்க அந்த சேலை வாங்க போகிறேன்னு. பாரு, அரைஞ்சேன்னு வை, சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்கிட்டலாம் 10 காசு கூட இல்லை, ஏதோ 200 300ன்னு பார்த்தா 2,000 ரூபாயா? நீ என்ன வேலை வெட்டி கிழிக்கிற உனக்கு 2,000 ரூபா? ஒழுங்க மரியாதையை இருந்துக்க, இல்லை இந்த ஃபோனை தூக்கிட்டு போய் எங்கிட்ட கிணத்தடியில் வீசிட்டு வந்துடுவேன். இதுவே உங்க அம்மா கேட்டா செய்வீங்க, நானும் உங்களுக்கு இலக்காரம் தானே. எங்க அம்மா ஒன்று 2,000த்தை இதுக்குள்ள சேலையில போட்டு அழிக்காது. ஏதோ ஒரு பொருள் வாங்கினா கூட ஏதோ ஒரு நியாயம்னு சொல்லலாம். 2,000 ரூபாய்க்கு சேலை அப்படியே அரைஞ்சேன்னு வை,
என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கு மணி போடி அங்கிட்டு. வந்துட்டு அப்பதான் 2000 ரூபாய்க்கு சேலை. ஒழுங்கா வாங்கி கொடுத்த சேலையே கட்ட முடியல. பீரோல அவ்வளோ கிடக்குது. இன்னும் ஆர்டர் போட்டு வாங்குறேன். சம்பாரிச்சு பார்த்தா தானே இந்த பணத்தோட அருமை என்னன்னு தெரியும். பரவாயில்லையே, நேற்று என்னமோ நானும் செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னாரு யாரோ, இன்னைக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குற அப்படியே. இங்க பாரு, நீங்க தான் பெத்த தகப்பன் ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டீங்க. ஆனா நான்லாம் அந்த மாதிரி சூனு பிடிச்சவன் கிடையாது. நான் போனா போது பாவம் பார்த்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடடடா. அப்புறம் அம்மா டே வாடா, இங்க பாரு பந்தல்லாம் போட்டாச்சு. உங்க அப்பன் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கா அப்படி. அதான் ஆள் வர சொன்னேன்ல, அவங்கள விட்டு எல்லாம் பண்ணியிருக்க வேண்டியதானே. எதுக்கு அவரை வேலை வாங்கிட்டு இருக்க? ஏண்டா ஆள் வந்தாங்கடா, உங்க அப்பனா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டாரு. ஆமா, இந்த வேலையை செய்வாரு. அப்புறமேட்டுக்கு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாரு. இப்பயும் அவங்களுக்கு கொடுக்குற கூலியை எனக்கு கொடுக்கணும். அதனால தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா அவங்களுக்கு வந்து செய்வாங்க அப்படியே. ஏமா இந்தா, இதுல உன் மருமகளுக்கு தாலி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாரு. அப்படியாடா? குடு 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 குடு. என்னடா இதுலயே மணியெல்லாம் வாங்கி வச்சுட்ட போல இருக்கு. அதெல்லாம் மருமக வீட்டில் தானே வாங்கிட்டு வந்து போடணும். அதையும் உங்க பையன் வாங்கினாரு. நீங்க தாலி மட்டும் வாங்கினா போதுமில்ல. ஆமாண்டா, அதெல்லாம் அவங்க தாண்டா வாங்கணும். தாலி பிரிச்சு போகும்போது நாம தாலி மட்டும் போட்டா போதும். நீ எதுக்குடா இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க? ஏமா, அவங்க வீட்டில் போடுறதுக்கு என்ன 10-15 பேரா இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு உழைப்புல அது என்னென்னதை தான் பண்ணும். அதான் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு நானே வாங்கிட்டு வந்துட்டேன். சரிடா சரிடா, நல்லா இருக்கு. எம்புட்டாச்சு? எல்லாத்துக்கும் சேர்த்து 1.25 லட்சம் ஆணுச்சு. 1.25 லட்சமா? நம்ம கிட்ட காசு இருக்கான்னு கேட்டா காசு தர மாட்டாங்க. பாரு, இன்னைக்கு 1.25 லட்சம் ரூபா செலவு பண்ணி இருக்கான். அதெல்லாம் வச்சிருப்பான், பல்கா வச்சிருப்பான். இப்பதான் பணமெல்லாம் வெளியே வருது. என் பையன் கல்யாணத்துக்கெல்லாம் 1.25 லட்சத்துக்கு தாலி கொடியே வாங்கி போட்டான். இந்த காலத்துல பாரு, ஒரு குண்டுமணி கூட வாங்க முடிய மாட்டேங்குது. அந்த காலம் வேற, இந்த காலம் வேறக்கா. சரிம்மா, சரி பாரு, நான் வரேன். இருடா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவ. இல்ல, அங்க பந்தக்கடாவுக்கு வர சொல்லியிருந்தேன். அவர் வேற வந்து பார்த்துட்டு போப்பா அப்படின்னாங்க. அதனால அங்க வர போகணும். நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி சரி. ஏண்டி, சொந்த பந்தம்லாம் வந்தாங்கன்னா சேரெல்லாம் வேணும் உட்கார வைக்க. அதுக்கு சொல்லு. பரவாயில்லடி, உன் பையன் பேக்கு மாதிரி இருந்தாலும் வாங்கிட்டான்ல. என்னடா இது, காஞ்சனா மாதிரி இருக்கு. காஞ்சனா, என்னம்மா எப்போ வந்த? காலையிலே வந்துட்டேன். என்ன பொண்ணு வந்திருக்கு, ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு கூட சொல்லல. அது வேலையா இருந்தேன், அதான் சொல்லல. என்ன மூஞ்செல்லாம் வாட்டமா இருக்குது? என்னம்மா, என்னாச்சு? ஏன் என்ன என்னன்னு கேட்டுட்டு போய் என்ன அந்த ஆளோட சட்டையை பிடிச்சி உலுக்கி கேட்க போறீங்களா? இல்ல இல்ல, அப்புறம் என்ன, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னம்மா இப்படி பேசுற? உள்ள இப்படி வீட்டுக்கு வந்தா என்ன ஏதுன்னு கேட்குற அளவுக்கு கூடவா தெரியாத அளவுக்கு ஒரு அப்பனா இருக்கேன். என்னன்னு சொல்லுமா. அவன் என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டான் வீட்டை விட்டு. இனி இந்த பக்கம் வராத வைக்காதன்னு. என்னம்மா, கல்யாணம் பண்ணும்போது அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன் நாங்க. இப்போ என்ன இப்படி பேசியிருக்காங்க? இப்பதான் தெரிஞ்சு போச்சுல்ல. அவனை போய் என்ன கேட்டு வரீங்களா? ஏன் என் பொண்ணை அப்படி பண்ண வச்சேன்னு? உன்னால என் பொண்ணு வாழ்க்கையே போச்சுன்னு போய் கேட்குறியா? ஏண்டி கொஞ்சமாவது மரியாதையை பேசுடி. ஏண்டி இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிற? ஆமாம், பெத்த பிள்ளைய பற்றி கவலையே இல்லாமல் அங்கே ஒத்தையில் தவிக்க விட்டுட்டு 2 பேரும் எஸ்கேப் ஆகிட்டீங்க. ஏதாவது அவங்ககிட்ட பேசுனா கூட உங்கள் 2 பேத்துக்கு பயமாக இருக்குது. அப்புறம் எப்படி பேசுவாங்க உங்ககிட்ட எல்லாம்? இப்படி தான் பேசுவாங்க. இங்கே இருங்க, நீங்கள் வாங்க, கை கால் மொத்த கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நானும் வந்ததுலேருந்து இந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மூஞ்சி முறையை நீட்டிக்கிட்டு தான் இருக்குது. முதல்ல எல்லாம் நம்ம வந்தோம்னா அப்படி சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நம்மளை பார்த்ததுலேருந்து எதையோ மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நானும் சரி நீங்கள் முன்னையே வருவீங்கன்னு பார்த்து ஆளையே காணலை. எனக்கு கவலையாக போச்சு. என்னடா இது, இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு சொன்னாங்களே, நம்மள ஆரத்தியெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோமே, இன்னும் ஆளை காணமேன்னு பார்த்தேன். இப்போ தான் மனதுக்கு நிறைவாக இருக்குது. 2 பேரும் ஒன்றா நில்லுங்க, 2 பேர்த்துக்கும் திருஷ்டி எடுத்துட்றேன். சரிம்மா.
இனிமேல் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கிரும் இனிமே. ஐயா, அம்மாவை கூட்டிகிட்டு உள்ளே போங்க. நான் அந்த ஊற்றி வச்சுட்டு வரேன். அவங்க பெற்றவங்க அவங்க 2 பேர்த்தையும் பேசும்போது அம்பட்டு கஷ்டமாக இருந்துச்சு. இதே மாதிரி தானே நம்ம பிள்ளைங்க நம்ம பக்கத்தில் இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். இப்படி சாப விட்டுட்டு போகிறாங்க. அதை நினைக்கும் போதே மனசுக்கு அம்பட்டு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லைன்னா கடைசி காலத்தில் அந்த அம்மா எங்களை மாதிரி கஷ்டப்பட்டா அது எம்ப பிள்ளைங்களுக்கு கஷ்டம் வரும். அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கிற இந்த பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டியே ஆகணும்.